மிஸ் அரசி அருள். ஸ்டார்ட் அப்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன? ஸோ ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் வந்து 3 டிஃப்ரென்ஸுங்க. இதை வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து சிவராஜா சார் கிட்டக்க. ஏன்னா இப்போது வந்து லைக் ஈவன் எல்லா பிஸ்னஸஸுமே எடுத்துக்கோங்களேன். எவ்ரி பிஸ்னஸஸ் வந்து நான் ஏஐயில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன், நான் ஆட்டோமேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. எங்கள் காம்படிட்டர் இருக்காங்க, they are valued at like 300 crores and they are making loss. அந்த பர்சன் சொன்னார், you did not raise funds and so there is no valuation done for your company externally. இப்போ குறிப்பிட்ட பேரே எடுத்துக்கலாமே, லென்ஸ்கார்ட்டே எடுத்துக்கலாம். இப்போ லென்ஸ்கார்ட்டோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் எல்லாமே வந்து லாஸில் இருந்திருக்கு. சடன்லி அவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ப்ராஃபிட் எப்படி எடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு வந்து பேலன்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் வந்து இதை கண்டிப்பாக நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன், கண்டிப்பாக நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஓகே, த மெசேஜ் டு விமன் ஃபவுண்டர்ஸ் அதான். வெல்கம் டு விமன் ஆண்டர்பிரனர்ஸ் பாட்காஸ்ட். மிஸ் அரசி அருள். ஸோ நீங்கள் வந்து ஒரு சீரியல் ஆண்டர்பிரனர், ஆல்சோ இந்த மல்டிபிள் பிஸ்னஸஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஆல்சோ இஃப் ஐம் நாட் ராங் யூஆர் அ இன்வெஸ்டர் ஆக்சுவலி. ஸோ உங்ககிட்ட தான் இந்த கொஸ்டின் நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்தேன். அதுக்கான ஃபோரம் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் பாதி தான் மேம் எனக்கு, ஓகேங்களா? நான் ஹானஸ்ட்டாக சொல்லிடுவேன். எனக்கு பார்க்கும்போது எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஸ்டார்ட் அப்னா என்ன, பிஸ்னஸ்னா என்ன? எவ்ரிபடி ஏன்னா வி ஆர் லிவிங் இன் அ வேர்ல்ட், எவ்ரிபடி இன் ஸ்டார்ட் அப் அப்செஷன் கூட சொல்லலாம், கரெக்டுங்களா? எந்த பக்கம் திரும்பினாலும் ஸ்டார்ட் அப்ஸ். நான் சின்ன வயசில் இருந்தப்போ ஸ்டார்ட் அப்னா எனக்குலாம் என்னன்னே தெரியாது. இப்போது வந்து என்னோட அக்கா பையன் 6 வயசு, அவன் சொல்கிறான் ஸ்டார்ட் அப் வச்சிருக்கியா நீ அப்படின்னு கேட்குறான். உனக்குலாம் ஸ்டார்ட் அப்னா என்னன்னு தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வாட் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஸ்டார்ட் அப் அண்ட் பிஸ்னஸ் மேம்? நான் வந்து நீங்கள் வந்து பாதி எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொன்னீங்க. ஆனால் இப்போ இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்ததில் வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே ஒரு 1000 பொண்ணுங்களுக்கு நான் பேசும்போது தெரிஞ்ச விஷயத்தில் வந்து 2 பேருக்கு தான் சில விஷயங்கள் தெரியும். அதில் நீங்கள் ஒருத்தங்களா இருக்கீங்க. ஸோ யூ ஹாவ் அ லாட் ஆஃப் நாலேஜ். ஸோ கங்க்ராட்ஸ் ஆன் தட். ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நேற்று கூட வி காட் ஒன் இமெயில் ஆஸ்கிங் ஃபார் அன் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஓகே, சரிங்களா? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, நெகோஷியேஷன் ஸ்கில்ஸு, கோச்சிங், ட்ரைனிங், கார்ப்பரேட் ட்ரைனிங் இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு வந்தாங்க. ஸோ ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் வந்து 3 டிஃப்ரென்ஸுங்க. இதை வந்து நான் கற்றுக்கிட்டது வந்து சிவராஜா சார் கிட்டக்க. நம்ம நிறைய விஷயம் வந்து படிக்க முடியாட்டியும் யூடியூப் பார்க்க முடியாட்டியும் இந்த மாதிரி when we go and listen to big James speaking நம்ம நிறைய விஷயம் கற்றுப்போம். கண்டிப்பாக. அதில் வந்து சிவராஜா சார்கிட்ட கற்றுக்கிட்டது ஒரு விஷயம் இது. ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் 3 வித்தியாசம் இருக்குங்க. ஒன்று, ஸ்டார்ட் அப் ஷுட் பி ஸ்கேலபிள். 2வது, இட் ஷுட் யூஸ் டெக்னாலஜி. 3வது, இட் ஷுட் ஹேவ் சம் கைண்ட் ஆஃப் இனோவேஷன். இது 3 இருந்தால் அது ஒரு ஸ்டார்ட் அப். இது 3ல் ஒன்று இல்லாட்டி கூட அது வந்து ஒரு பிஸ்னஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி புடவை கடையை எடுத்துப்போம். குபரன் சில்க்ஸ் இருக்குது, டி நகரில் சரணா ஸ்டோர்ஸ் இருக்குது, நல்லி இருக்குது, எல்லாமே புடவை பிஸ்னஸ். ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச நம்ம போகிற எல்லா கடையுமே புடவை கடை பிஸ்னஸாக இருக்காங்க. தேர் இஸ் ஒன் ஷாப், மை ஃப்ரெண்ட்ஸ் டோல் மீ இட்ஸ் ஃப்ரம் மதுரை, இளையான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆகிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து டெக் யூஸ் பண்ணுறாங்க, பேசிக்காக இன்ஸ்டாகிராமில் விற்கிறாங்க. அவங்களோட இனோவேஷன் என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் நாய்க்குட்டியோட ஃபோட்டோ அனுப்பிச்சிங்கன்னா புடவை ஃபுல்லாக உங்கள் நாய்க்குட்டியோட மோட்டிவ்ஸை போட்டு கொடுப்பாங்க. இப்போ நம்ம ரெகுலர் பட்டு புடவையில் வந்து மாங்காய் ஜரிகை இருக்கும்ல, எல்லா இடத்துலையும் மாங்காவோட புட்டா இருக்கும், இல்லை நீட்டாக கட்டம் போட்டிருப்போம், வேல்தாரி சொல்லுவாங்க. அதுக்கு பதிலாக இவங்க இதை பண்ணுறாங்க. அந்த வேல்தாரிக்கு பதிலாக ஒருத்தங்க வந்து அந்த கம்பெனியோட பேரை போட்டு வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக ஒருத்தங்க வந்து எல்வி லோகோவை போட்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் ஸோ அண்ட் தே டோன்ட் ஹாவ் அன் ஆஃப்லைன் ஸ்டோர். எல்லாமே அவங்க ஆன்லைனில் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் 90% ஆஃப் தியர் கஸ்டமர்ஸ் ஆர் ஃப்ரம் அப்ராட். அண்ட் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது தே பிகம் அ ஸ்டார்ட் அப். இப்போ இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் எடுத்துக்கோங்களேன். ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் வந்து இன்னோவேட்டிவாக எதுவும் பண்ணுறாங்கன்னா எதுவுமே இருக்காது. நம்ம என்ன நீங்கள் ட்ரைனிங்கில் என்ன இன்னோவேஷனாக பண்ண முடியும்? யூ கேன் சே ஐ எம் மோர் ஆஃப் எமோஷன் ஃபர்ஸ்ட் ட்ரெயினர்ஸ் பண்ணுறேன். யூ கேன் ஜஸ்ட் ட்ரெயின் டிஃப்ரெண்ட் பீப்புள். யூ கான்ட் ஹாவ் அன் இன்னோவேஷன் இன் தட். டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது தான் ஆன்லைன் ஆஃப்லைன் யூஸ் பண்ணுறேன், நான் வந்து ஏதாவது டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸ்கேலபிலிட்டிக்கு வந்து அகெயின் நான் ஆன்லைனில் 100 பேரை ட்ரெயின் பண்ணுறேன் அப்படிங்கிறதான் சொல்ல முடியுமே தவிர தெர் இஸ் நாட் பிக் ஆஃப் ஸ்கேலபிள் ஆர் டெக்னாலஜி ஆர் இனோவேஷன் இன் ட்ரைனிங் கம்பெனி. அவங்க ப்ராப்பர் பிஸ்னஸாக வருவாங்க. அண்ட் ஸோ அதுலேயே யாராவது ஒருத்தர் புதுசாக வித்தியாசம் பண்ணுறாங்கன்னா, இப்போ குவி இருக்காங்க, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் தான் கொடுத்தாங்க. ஆனால் அவங்க வந்து அவங்க மெத்தட் வந்து தமிழில் பண்ணாங்க, லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணாங்க. அண்ட் ஸோ அவங்க அங்கே பண்ண சில விஷயங்கள் வந்து வாஸ் வெரி டிஃப்ரெண்ட்.
இப்போ 2010-11 இ-காமர்ஸ் வந்து வாஸ் ஸ்டார்ட் அப். ஏன்னா அப்போ தான் இ-காமர்ஸுங்கிறது புதுசாக வந்துச்சு. அதனால் நீ இ-காமர்ஸ்னு வச்சுருந்தீனாலே அது வந்து ஸ்டார்ட் அப்பாக கன்சிடர் பண்ண இருந்த சமயம். அது வந்து 2011-12 ஒரு 15-16 வந்து ஆப் வச்சுருந்தீங்கன்னா பெரிய விஷயம். யூ ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அ டெக் கம்பெனி இஃப் யூ ஹாவ் அ ஆப். ஆனால் இப்போ வந்து நீ ஒரு பொருள் விற்கிறனா நீ ஆன்லைனில் விற்று தான் ஆகணும். யூ ஷுட் ஹாவ் அன் இ-காமர்ஸ் கம்பெனி. பொருள் வச்சிருக்கேன் அப்படின்னா அது நீ ஆர் இஃப் யூஆர் அ ப்ராடக்ட் கம்பெனி நீ ஆப் வச்சு தான் ஆகணும். இட்ஸ் பிகம் அ நார்ம். அண்ட் ஸோ 2012 வந்து யூனோ இ-காமர்ஸ் வாஸ் ஸ்டார்ட் அப். 15-16 வெப்சைட் ஆப் மொபைல் ஆப் வச்சிருந்தா வாஸ் அ ஸ்டார்ட் அப். குவி வந்து ஆரம்பிச்சு ஒரு 10 வருஷம் இருக்கும். அண்ட் ஸோ அந்த டைமில் தட் வாஸ் அ ஸ்டார்ட் அப். இப்போ வந்து தட்ஸ் பிகம் நார்மல். அண்ட் ஸோ ஸ்டார்ட் அப்புக்கும் பிஸ்னஸ்க்கும் இதாங்க டிஃப்ரென்ஸ். இப்போ நீங்கள் வந்து யூ ஆர் ஆல்சோ அன் இன்வெஸ்டர் மேம். நீங்கள் வந்து பிஸ்னஸஸும் பண்ணுறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறீங்க. ஸோ 2 ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரைட். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏதாவது ரைஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தா லைக் என்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்? ஒரு இன்வெஸ்டர்கிட்ட போகும்போது இந்த மாதிரி தான் ப்ராடக்ட் இருக்கணும், இதுதான் எதிர்பார்ப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க அண்ட் வாட் ஆர் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கதைக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. 60+ வந்து என்னோட ஐ திங்க் இட்ஸ் மை 6th கம்பெனி. சரிங்களா? இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி இந்த எந்த கம்பெனியுமே நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணலை. ஓகே. ஆல் வேர் bootstrapped. ஆனால் எங்களோட 5th கம்பெனி ஒரு கம்பெனி வந்து இப்போ தான் நாங்கள் ரீசெண்டாக வி சோல்ட் இட் ஆஃப் லைக் ஃபியூ மந்த்ஸ் பேக். அந்த கம்பெனி வந்து 2019 வந்து there was a offer to buy us. அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா we were making some we were like இப்போ என்னால் எந்த நம்பரும் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது because of the recent sales I did. We were making a few crores of turnover and we were like highly profit. We had like a 60% profit margin. அப்போ வந்து there was ரிலையன்ஸ் வந்தாங்க வாங்கிறதுக்கு. பட் நாங்கள் என்ன சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதுலேருந்து ஒரு 10% ஹைக்கில் தான் they gave us ஆஃபர். நான் சொன்னேன் எங்கள் காம்படிட்டர் இருக்காங்க, they are valued at like 300 crores and you are making loss. But you are like asking us like in peanuts. With we making a profit with a 60% profit margin. ஏன் அப்படின்னு கேட்டோம். அந்த பர்சன் சொன்னார் you did not raise funds and so there is no valuation done for your company externally. உங்கள் சேல்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஸோ உங்களுக்கு வந்து அதனால உங்களுக்கு எக்ஸ்டர்னல் வேல்யூவேஷன் கிடையாது. அந்த கம்பெனி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணிட்டு சன்னி லியோனியை வந்து பிராண்ட் அம்பாசிடராக வச்சுருக்காங்க. அதனால அவங்களோட வேல்யூவேஷன் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து அந்த டீலை நாங்கள் க்ளோஸ் பண்ணல. பட் ஐ வாஸ் வெரி இரிட்டேட்டட் வித் தட். பூட்ஸ்ட்ராப்புக்கு வந்து பெருசாக ஒரு யூனோ மரியாதை கிடையாது. ஃபண்ட் ரைஸ் பண்ணால் தான் இட்ஸ் பெரிய கம்பெனியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கடுப்பில் இருந்தேன். அப்போ தான் 2020 கோவிட் டைமில் 60+ ஆரம்பித்தோம். 60+ ஆரம்பித்து நான் வந்து 60+ பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு 60+னு பேர் வச்சேன்ல, அன்றைக்கி ஐ டிசைடட் ஐ வில் ரைஸ் ஃபண்ட்ஸ். ஸோ 14 months from then I raised my first round of funding. ஃபண்ட் ரைஸ் பண்ணால் தான் கம்பெனியோட வேல்யூவேஷனே வந்து போட முடியும் அப்படின்ற ஒரு டேர்ம்ஸ் அப்படி கிடையாது. ஃபண்ட் ரைஸ் பண்ணால் தான் வேல்யூவேஷன் போட முடியும்னு இல்லை. We were valued but when our competitor was valued like 4 times higher than that. Okay. We were like why not us when we are a profit making company. அப்போ தான் சொன்னாங்க ஏன்னா there was an external valuation. They raised funds which means they've already been valued at a higher rate. ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, which actually made sense. அதனால வந்து it was actually a very sensible answer we got and so that's the reason I plan to raise funds for 60+ and I did raise funds. But after like raising 3 rounds I realized நாங்கள் 3 பேர் தான் எல்லா கம்பெனிக்குமே ஃபவுண்டர். none of us are fit for raising a fund and running a company. நான் புரிஞ்சுக்கிட்டேன் we are better off running profitable companies when it's bootstrapped. Okay. Why? Because what is the difference between before fundraising, after fundraising? என்னன்னா ஃபண்ட்ரைசிங்கில் என்ன ஆச்சுன்னா கம்பெனியை எப்படி வந்து லாபகரமாக வளர்க்குறதுன்னே நாங்கள் யோசிக்கல. அடுத்த ஃபண்டை எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அதனால் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து 3 of us decided ஓகே அவ்வளோதான், இதுக்கு மேலே we are not fit. அதுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் இருக்கணுங்க. ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு கம்பெனி நடத்துறதுக்குன்னு ஒரு குவாலிட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்களே மேம். ஐடியாஸ் மட்டும் வச்சிருப்பாங்க. ஐ ஹாவ் ஐடியா, இந்த ஐடியாவை நான் சொல்லியே வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இப்போ மார்க்கெட்டில் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. நான் வந்து அது தப்புன்னெலாம் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு அதை ஃபண்டை ரைஸ் பண்ணி கம்பெனியும் நடத்துகிற அளவுக்கு திறமை இருந்துச்சுன்னா they can definitely do it. What we realized the 3 of us as founders is we were not good in that. ஏன்னா எங்களோட மிச்ச கம்பெனி எல்லாமே was or is still doing very well. All are profit making. நாங்கள் கஷ்டமே படலை. 60+க்கு மட்டும்தான் we were not able to concentrate on growing the company rather than we were concentrating on raising funds.
அண்ட் ஸோ நான் அதுக்கப்புறம் ரைஸ் பண்ண மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டோம். ஓகே. ஆனால் அந்த ஃபண்ட் ரைசிங் ஜேர்னியில் தான் ஆஸ் அ விமன் ஐ அண்டர்ஸ்டுட் வாட் ஆர் த டிஃபிகல்ட்டிஸ் ஆர் தேர் டு ரைஸ் ஃபண்ட்ஸ். அதனால தான் நான் டிஎன் விமன் க்ரியேட் பண்ணேன் டு இன்வெஸ்ட் இன் அதர் விமன் ஃபவுண்டர்ஸ். பட் அதுவே இல்லை, டிஎன் விமன் ரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஐ ரியலைஸ் தட் இஸ் த சேலஞ்சஸ் ஆஃப் அன் இன்வெஸ்டர். ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு ஃபைண்ட் குட் ஸ்டார்ட் அப்ஸ், ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு ஃபைண்ட் குட் ஃபவுண்டர்ஸ், த ப்ராப்ளம்ஸ் ஆஸ் அன் இன்வெஸ்டர் வி சீ இந்த ஃபவுண்டர்ஸ். அதெல்லாமே நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணேன். ஈவன் ஐ ஹவ் பின் ரன்னிங் பிஸ்னஸ் லைக் ஃபார் த பாஸ்ட் 4 இயர்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்டெக்காக எவால்வ் ஆகி இட்ஸ் பீன் 1.5 இயர்ஸ். இப்போ வரைக்குமே நாங்கள் பூட்ஸ்ட்ராப்டு தான். இத்தனைக்கும் ப்ராடக்ட் இருக்குது, லைக் வி ஆர் பூட்ஸ்ட்ராப், செல்ஃப் சஸ்டெயின், டெட் ஃப்ரீ கம்பெனி. பட் இப்போவுமே லைக் என்னோட மென்டாஸ்லேருந்து எல்லாருமே எப்படி புஷ் பண்ணுறாங்கன்னா கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்னு. பட் நான் சில பேர் டோன்ட் கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். இல்லை, நான் அட்வைஸ் பண்ண மாட்டேங்க. நான் இப்போ பண்ண மாட்டேன். ஏன்னா ஒருவேளை நான் அன்னைக்கு கற்றுக்கிட்டது இண்டஸ்ட்ரியை பொறுத்து நிறைய வித்தியாசம் இருக்கலாம். நாங்கள் இருந்தது ஒரு இ-காமர்ஸ் மார்க்கெட் பிளேஸ் இண்டஸ்ட்ரி. அந்த டைமில் நாங்கள் இருந்த இண்டஸ்ட்ரி was like a hot cake. நாங்கள் we were making so much of profit because we were in a sector which was never touched upon. But not like healthcare. இப்போ 60+ the senior care the healthcare company it's not that. And so எல்லாத்துக்கும் எல்லாமே பொருந்தாதுங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் ரைட் நோ அதே மாதிரி 2019க்கும் ப்ரீ கோவிட் போஸ்ட் கோவிட்னு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. இது ரெண்டுத்துக்கும் வாட் ஐ ரியலைசஸ் என்றைக்குமே பூட்ஸ்ட்ராப் இஸ் பெட்டர் ஆஃப். அது எதனால? வை? ஏன்னா நம்ம அடுத்தவங்க கிட்ட யார்ட்டையுமே இப்போ நான் இந்த ஃபண்ட் வாங்கினேன்ல அதை நான் திருப்பி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு பி த பர்சன் who's in debt with someone. ஓகே. பட் இப்போ நிறைய நம்ம நியூஸஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஈவன் ஒரு ரெஸ்டாரண்ட் கூட பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரோர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க, லாஸ்ட்டில் அவங்க ஸ்கேம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இப்போ நிறைய நியூஸஸ் வந்துட்டுருக்கு. எவ்ரிபடி இஸ் லைக் ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ரொம்ப விகரஸாக இன்வெஸ்ட்மெண்ட் ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த ரீசன் எதனால் இருக்கும்? அண்ட் ஆல்சோ வி ஆர் லிவிங் இன் என்விரான்மெண்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க நான் லைக் விமன் லெட் கம்பெனிஸ்க்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் திஸ் இன்வெஸ்டர் ஃபர்ம் அப்படின்ற மாதிரி. இப்போது நான் நிறைய பேலன்ஸ் ஷீட்லாம் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஸ்டாக்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவேன். நம்ம குறிப்பிட்ட பேரே எடுத்துக்கலாமே, லென்ஸ்கார்ட்டே எடுத்துக்கலாம். இப்போ லென்ஸ்கார்ட்டோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் எல்லாமே லாஸ்ட்டில் இருந்திருக்கு. சடன்லி அவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு ப்ராஃபிட் எப்படி எடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்களா? அதுதான் எனக்கு பேலன்ஸ் ஷீட் பார்த்த உடனே எனக்கு டக்குன்னு படிக்க தெரியல. பட் ஆனால் ஏதோ அங்கே தப்பாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபவுண்டர்ஸ் எல்லாருமே அவங்க அசெட்டை விற்று ப்ராஃபிட்டாக காமிச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, ஐ கேன் சே இட் ஓப்பன்லி, ஓகே ஒரு ஸ்டார்ட் அப்னா இப்படி தான் நம்ம பண்ணி மேலே வரணும் போலன்னு எனக்கும் அதே மைண்ட் செட் தான். நம்ம இது மாதிரி என்ன பண்ணலாம் ப்ராஃபிட் வர வைக்கிறதுக்கு அப்படின்ற திங்கிங் தான் எனக்கும் போகுது. ஸோ இந்த மாதிரி கல்ச்சர் தான் இருக்கா இப்போது? வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி எஸ், அப்படி தான் இருக்குது. நான் என்ன ஒன்று பார்க்குறேன்னா, பீப்புள் ஃபீல் வெரி ப்ரிவிலேஜ்டுங்க. நான் ஆரம்பிச்சிட்டேன், அதனால எனக்கு ஃபண்டிங் கொடு. தே டோன்ட் ஹாவ் த மைண்ட் செட் டு do any kind of investment from their side. இப்போ எங்கள் தாத்தாலாம் பிஸ்னஸ் பண்ணும்போது அவர் அவ்வளோ மார்க்கெட்டிங் பண்ணியிருக்காரு. the amount of marketing he did like 60 years ago was amazing. அதனால his store was the best in all the 5 districts around his village. I'm so curious to know what is the marketing. 60 years back what would be the marketing? பண்ணியிருக்காரு அவர். மேனிக்யூன் இருக்குல்ல, மொத்த தஞ்சாவூர் ஜில்லாவுக்குமே 5 டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு மேனிக்யூன் எங்கள் தாத்தா கடையில் தான் வந்திருக்கு. அண்ட் ஸோ அந்த கடை பேரே பொம்மை கடைன்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸோ எல்லா மேனிக்யூனுக்கும் வேறு தட் இஸ் நம்ம தமிழ் ஸ்டைலில் மட்டும் தானே புடவை கட்டிகிட்டு இருப்போம். கிராமத்தில் என்ன எப்படி இருக்கும், இட்ஸ் அ டவுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எல்லா புடவை ஒரு புடவைக்கும் ஒரு இதில் குஜராத்தி ஸ்டைல், ஒரு இதில் மராட்டி ஸ்டைல், ஒரு இதில் தமிழ் ஸ்டைல் மாதிரி பொம்மைக்கு புடவை கட்டி விட்டு அதுக்காகவே வந்தாங்களாம். அதுக்கப்புறம் he had gotten all these actresses to open the store. Wow. This was 60-65 influencer marketing. Yeah, it was more than 60-65 years back. He did all this and trust me, அது எங்கள் தாத்தா அந்த கடையை he was very well off. ஏதோ எங்கள் தாத்தா பிரச்சனைனால he gave everything to his family members and he walked out of the house and he became more richer than what he was before just because of all this. அண்ட் ஸோ அப்போ எங்கள் தாத்தா சொல்லுவாங்க, எங்கள் அம்மாலாம் அவங்களோட உண்டியலில் வச்சு இந்த காசெல்லாம் கொடுத்து தான் மார்க்கெட்டிங் பண்ணாங்களாம். ஹீ ஸ்பெண்ட் ஸோ மச் தென். பீப்புள் டோன்ட் even அண்டர்ஸ்டாண்ட் தட் தே நீட் டு டூ மார்க்கெட்டிங். இப்போல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு மார்க்கெட்டிங் காசு கொடு. முந்தானேத்தி நான் ஒரு இன்குபேஷன் சென்டருக்கு அவங்களோட ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்காக போயிருந்தேன். 90% ஆஃப் த பீப்புள்ஸ் ஆஸ்க் வாஸ் ஃபார் ரெண்ட்
சேலரி, சரிங்களா, ஆப்ரேஷன் காஸ்ட்டுக்கு. ஐ டோன்ட் வாண்ட் டு பே ஃபார் யுவர் ரெண்ட். ஆஸ் அன் இன்வெஸ்டர் நீ வந்து எனக்கு இப்போ சேல்ஸ் வந்து 40 லட்சம் நடக்குது வருஷத்துக்கு, எனக்கு வந்து ஒரு 60 லட்சம் வேணும். நான் வந்து இந்த 60 லட்சம் இருந்தால் அந்த 40 லட்சம் சேல்ஸை 1 கோடி ஆக்க முடியும்னு சொன்னீங்கன்னா ஐ வில் பி இன்ட்ரெஸ்டட். நீங்கள் எனக்கு 40 லட்சம் நடக்குது, எனக்கு வந்து நீங்கள் 60 லட்சம் கொடுங்க. அந்த 60 லட்சத்தை நான் வந்து மார்க்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணாமல் நான் வந்து வாடகை கொடுப்பேன்னா அது ஹவு வில் ஐ கெட் த ரிட்டர்ன்ஸ்? நம்ம பாக்கெட்லேருந்து நம்ம காசு எடுத்து கொடுக்கும் போது தான் எனக்கு வந்து அந்த ரியலைசேஷன்லாம் வருது. எதுக்கு கேட்கணும், எப்படி கேட்கணும், ஏன் கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு அப்போ தான் தெரியுது. ஓகே மேம். இப்போது நீங்கள் லைக் பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க லைக் திஸ் விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்கள தான் நான் வந்து எப்போதுமே லைக் விமன் லெட் கம்பெனிஸ்க்கு பேசிக்லி நான் வந்து ஒரு லைக் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ வரைக்கும் நான் பார்க்குறது என்ன, விமென் வந்து ஓகே அவங்க தனியாக போய் ஒரு 1 lakh மந்த்லி சேலரி வாங்கினாலே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் இஸ் ஆக்சுவலி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இன் யோர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஓகே, financial independence and financial literacy are 2 different things. And so I want women to be financially literate before becoming financially independent. They should know to read their own balance sheet. They should know what is profit, what is gross profit, what is net profit, how to calculate your CAC, what is your lifetime value of your customer. நான் வந்துட்டுல 2 லேடிஸ் பார்த்துருக்கேங்க. ஒருத்தங்க வந்து நான் ஒரு காஃபி ஷாப் நடத்திட்டு இருந்தேன். தட் வாஸ் லைக் என்னோடய பேஷனுக்காக நடத்தினேன். தட் வாஸ் ஒரு 2009 ஐ கேவ் 3 franchisees and I sold it off. அப்போ வந்து I met this lady called Sunita. She was running a biggest distribution company of whole of Tamil Nadu called Esquare. அவங்கள பார்த்து நான் வந்து அப்படியே சமைச்சு போனாங்க. அப்போ வந்து ஐ ஷுட் ஹவ் பீன் லைக் say 21 out of college and I was running this. And நான் வந்து காஃபி ஷாப்புக்கு வந்து சாமான் வாங்குறதுக்காக அவங்களுக்கு போவேன். அவங்க வந்து இந்த மாதிரி குட்டி கடைக்கு 4-5 பாத்திரம்லாம் வாங்கினா கொடுக்க மாட்டாங்க, சரியா? பட் ஷீ லைக் மீ. அண்ட் ஸோ நான் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ரூட்டுக்கு வந்து உங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் வண்டி வரும்போது எனக்கு ட்ராப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க வந்து ஷீ லைக் மீங்கிறனால, இல்லாட்டி they give only in bulk. அவங்கள்ட்ட வந்து ஒரு தடவை போயிட்டு நான் ஏதோ ஒரு சிரபோ என்னோன்னு கேட்குறேன். அவங்க இல்லை, அவங்களோட ஸ்டாக் ரூம் பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ ஹியூஜுங்க. ஒரு 5000-6000 ஸ்கொயர் ஃபீட்டான இடத்துல வந்து அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் வச்சுருக்காங்க. அவங்க வந்துட்டு என்னாச்சுன்னா அவங்க இல்லை அன்றைக்கி. அண்ட் ஸோ அங்கே வேலை செஞ்சவன் வந்து அந்த ப்ராடக்ட் இல்லைன்ட்டான். எனக்கு வந்து ஒரே கடுப்பு, இதுக்காக நம்ம திருப்பி போகணும், மேடம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். இல்லை மேடம் இல்லைன்னு. சரி இப்போனாலும் இவங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா இருக்காது, சரி வந்ததுக்கு அவங்கள பார்த்துட்டு போவோம் அப்படின்னு வெயிட் பண்ணால் ஷி கேம் ஆஃப்டர் சம் 10 minutes. சும்மா அவங்கள்ட்ட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு சரி கிளம்புனா எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க. இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்காக வந்தேன் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, யார் சொன்னால் இல்லைன்னு சொல்லிட்டு ஷி கால் தட் ஸ்டாக் பாய். அவங்க வந்து they had like 5-6 ஸ்டோர் ரூம்ஸ், இந்த இதெல்லாம் ஸ்டாக் ரூம்ஸ் மாதிரி. இந்த ஸ்டாக் ரூமுக்கு போ, இத்தனாவது ரேக்குக்கு போ, அத்தனாவது ரேக்கில் இத்தனாவது அந்த ஷெல்ஃபில் இந்த ப்ராடக்ட் இருக்கும், எடுத்துகிட்டு வானாங்க. நான் வந்து அன்றைக்கி அப்படியே சம்பிச்சு நின்னுங்க. தட்ஸ் when I realized as a owner you should know everything. இது வந்து ஃபினான்ஸ், இது இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபினான்ஸ் தான். ஏன்னா எத்தனை பாட்டில் வந்திருக்கு, எத்தனை பாட்டில் போயிருக்கு, எங்கே இருக்குது, எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுல்ல. அப்புறம் ரீசெண்டாக இப்போ ஒரு பொண்ணுக்கு வந்து நான் மென்டர்ஷிப் பண்ணேன். அந்த பொண்ணு வந்து ஷீ இஸ் ரன்னிங் D2C ஹேர் ஆயில் கம்பெனி. அவள் வந்து இப்போ என்னென்ன ஸ்டாக் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு வந்து நான் அவங்கள பார்த்த போது ஷீ ஷுட் ஹவ் பீன் இன் ஹர் 40s 42s அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் இருந்திருப்பாங்க. இன்னும் கட் பண்ணி ஒரு 15 years கழிச்சு ஐ மீட்டிங் திஸ் கேர்ள் நவ், சரியா? அண்ட் ஷீ இஸ் அமேசிங், திஸ் கேர்ள் இஸ் அமேசிங். அண்ட் ஸோ அவள் வந்து 1 crore டர்ன் ஓவர் பண்ணுறா வெறும் ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணி. Okay, she came to me for a different reason and then we put a target of 4 crore turnover. Okay, சரியா? அந்த பொண்ணுங்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் கில்லிமான ஆன்சர் வருங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ விற்கிது, போன மாதம் எவ்வளோ விற்றுச்சு, இந்த மாதம் எவ்வளோ விற்றுச்சுன்னா ஆன்சர் சொல்லும். இந்த க்ரீம் எவ்வளோ விற்றுச்சு, இதில் எத்தனை ப்ராடக்ட் லைவாக இருக்குது, எத்தனை ப்ராடக்ட்டில் வந்து இல்லை, இந்த ப்ராடக்டோட எங்கேருந்து வாங்குகிற, எல்லாமே ஆன்சர் உடனே வருங்க. அதனால தான் அந்த பொண்ணால் 1.5 வருஷத்தில் என் கூட ஒர்க் பண்ணிச்சோ பண்ணலையோ அது வந்து 1 கோடியே 4 கோடி ஆக்க முடிஞ்சிச்சு. And so a woman when she is running her business she should know everything.
மென்னும் தான் சரியா, இது 2 பேருமே பண்ணணும். ஆனால் என்னென்னா மென் அதை பண்ணுறாங்க நிறைய பேர். ஆமாம், இப்போ இந்த ஃபினான்ஷியல் அப்படின்னாலே இது வந்து இட்ஸ் அ மென்ஸ் திங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ என்ன அவங்க பார்த்துப்பாங்க. ஆமாம், அது வந்து நம்ம வி ஷுட் நோ. ஸோ இந்த பொண்ணு சொல்லும், இதுவும் அதோட பிரதரும் செய்கிறாங்க அந்த ஹேர் ஆயில் பிஸ்னஸ்ஸு. இல்லை இந்த ப்ராடக்ட் வாங்குறது நம்ம இவ்வளோ ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஏன்னா நான் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஹேர் சீரமுக்கு வந்து ஒரு 10 இன்க்ரீடியன்ட் இருக்குது. அந்த 10 இன்க்ரீடியன்ட்டையும் போட்டால் இவ்வளோ எம்எல்க்கு வந்து அந்த ஹேர் சீரம் வரும். அந்த ஹேர் சீரமோட காஸ்ட் அப்போ தான் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த பாட்டில் அப்போ தான் நிர்ணயிக்க முடியும். அதுக்கு ஷி வாஸ் ஏபிள் டு டெல் எவ்ரிதிங். இந்த ப்ராடக்டை இங்கேருந்து வாங்குகிறோம், இந்த வெண்டர்கிட்ட வாங்கும் போது இந்த ரேட் வரும், இந்த வெண்டர்கிட்ட வாங்கினா அவர் இவ்வளோ ரூபாய்க்கு கொடுப்பாரு. விச் மீன்ஸ் அவளோட ப்ராடக்ட் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்டே கொஞ்சம் மாறுது டிபெண்டிங் ஆன் த வெண்டர் ஃபார் தட் பர்டிகுலர் சீரம். பட் அந்த மாதிரி வந்து women should know all these. பொறுத்த வரைக்கும் இது ஓகே மேம். இப்போ டெக் கம்பெனிஸ், சாஸ் ப்ராடக்ட் கம்பெனிஸ் இது எல்லாத்துக்குமே அதுதானுங்களே. இப்போ ஃபினான்ஷியல் நாலேஜுங்கிறது நம்ம எல்லாமே இல்லை. இப்போ ஒரு சாஸ் ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க? லைக் ஃபியலிங் காஸ்ட், பிளாட்ஃபார்ம் ஃபீ, சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ, இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் இருக்குது. ஆமாம், இல்லைங்க அப்படி இல்லை. அதை எப்படி அந்த வேல்யூ எப்படி அறிவாவீங்க? வேல்யூ வந்து சாஸ் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு டெக் பீப்புளோட சேலரி உங்களுக்கே தெரியும். அதை வந்து நம்ம காம்பன்சேட் பண்ணவே முடியாது. பட் மார்க்கெட்டில் நம்ம காம்படிட்டர்ஸ் என்ன ரேஞ்ச் கொடுக்குறாங்க அந்த ரேஞ்சுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து காம்படிட்டர்ஸ் கூட தான் அவங்க வந்து தே ஆர் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அந்த காம்படிட்டர்ஸ் வந்து அன்னைக்கு இன்ஃபேக்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி புக்கு படிக்காட்டி கூட பெரிய ஸ்பீக்கர்ஸ் போகிற இடத்துக்கு போய் பேசுகிறத கேட்டிங்கனாலே யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ரீசெண்டாக சுரேஷ் சம்பந்தம் சார் வந்து ஒரு மேடையில் பேசும்போது எவ்ரி சிங்கிள் கம்பெனி இன் சிலிகான் வேலி ஃபாலோ சம்திங் கால் தி ஹெச்பி கைட் புக்கா. சரிங்களா, அந்த கம்பெனி எப்படி ரன் பண்ணாங்கங்கிறதுக்கு ஒரு புக் வச்சுருக்காங்களாம். ஓகே, சரியா, தட் இஸ் புக்னா என்ன, இது வந்து சொல் வழி காது வழி கேட்ட வந்த விஷயங்கள். இட்ஸ் நாட் அ ஆக்சுவல் புக். அதை வச்சு தான் எல்லாமே பண்ணுறாங்களாம். இப்போ ஜோஹோ தான் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு முன்மாதிரி. அதனால ஜோஹோ என்ன பண்ணுறதை வச்சு தான் மிச்சம் எல்லாருமே பண்ணுறாங்க. அவங்க ஜோஹோ எப்படி ப்ரைஸிங் அரைவ் பண்ணாங்கங்கிறத வேம்பு சார் எங்கேயாவது பேசியிருந்தது நம்ம கேட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி. And so in the independence of financial knowledge is what I think. Financial literacy is more important than financial independence. And literacy இருந்தாலே அந்த பொண்ணுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் சீக்கிரமாக வந்துரும்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ரைஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். இப்போ எங்களோட ப்ராடக்ட்டுக்கே நான் சொல்கிறேனே, ப்ரைஸிங் எனக்கு வந்து டிசைட் பண்ணுறதுக்கே, ஏன்னா பிகாஸ் ஐ ஹாவ் அதர் பார்ட்னர்ஸ் டூ. நான் ஒரு ப்ரைஸிங் மாடல், என்னோட பார்ட்னர் ஒரு ப்ரைஸிங் மாடல், நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்து ஃபைனலி நீங்கள் சொன்ன மாதிரி தான் லைக் ஸ்டார்டிங்கில் கேட்டிங்களே காரோட பிஸ்னஸ் ப்ரைஸிங் மாடல் எந்த மாதிரி, அது மாதிரி தான் நம்மளோட ப்ரைஸிங் மாடல். கஸ்டமர் வில் பே த ஒன் டைம் செட்டப் காஸ்ட், ஆஃப்டர் தென் பே அஸ் யூ கோ ஃபியலிங். அந்த மாதிரி வி ஆர் கிவிங் த மாடல்ஸ். ஸோ அது ஒன்ஸ் நம்ம செட் பண்ணுற வரைக்குமே வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்க தான் செய்யுது. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க லைக் யூ ஹவ் சோல்ட் ஃபியூ ஸ்டார்ட் அப் ஆஃப் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி. லைக் இப்போது வந்து நிறைய பேர் வந்து இப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்னாலே நிறைய இப்போது இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல்ஸ் பார்த்தாலே வந்து நைட் ஃபுல்லாக மோட்டிவேஷன் ரீல்ஸ் தான் வரும். நல்ல டிட்டர்மைண்டாக இருக்கணும், யூ ஷுட் பி ஸோ டிட்டர்மைண்ட், உன்னோட ஐடியா எப்படியாவது ஒர்க் அவுட் பண்ணி காட்டிடணும் அப்படின்னு. பட் அதே இடத்துல வி ஷுட் நோ வென் ஷுட் லெட் கோ, ரைட்? இந்த ஸ்டார்ட் அப் இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றது நமக்கு எப்போ தெரிய வரும். ஏன்னா இப்போ நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுறேன் பிகாஸ் வி ஆர் அப்ரோச்சிங் விசிஸ். இப்போ நிறைய ஒர்க் ஷாப்ஸ் அட்டன் பண்ணுறப்போ அவங்க எல்லா ஃபவுண்டர்ஸ்ட்டையும் கேட்குற ஒரு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்பான்னு கேட்பாங்க. இல்லை இதுக்கு முன்னாடி ஹேவ் ஃபியூ ஃபெயில்டு ஸ்டார்ட் அப்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ ஏன் அது வந்து ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது மோஸ்ட் ஆஃப் தேர் ஆன்சர்ஸ் என்னவாக இருக்குன்னா, அதுலேருந்து மணி வரல, then I decided it's failure அப்படின்னு. So like when we should like let go of the startup. Okay, நான் வந்து இந்த when we should let go of the startupக்கு முன்னாடி why it's a failureங்கிறதுக்கு மணி வரலன்னு சொன்னீங்கல்ல, that should not be the reason. நான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப் ஏன் முன்னே எனக்கு தெரியும். அந்த ஸ்டார்ட் அப்பில் பண்ண மிஸ்டேக்கை நான் எதுக்குமே பண்ண மாட்டேன். அண்ட் ஸோ அந்த ஸ்டார்ட் அப்பை வந்து காசு வராதுக்கு காரணம் நம்ம தான். அது ஏன் வரல நான் பண்ணும்போது என் தம்பி எப்போதுமே சொல்லுவான், அக்கா ஆல் யர் ஸ்டார்ட் அப்ஸ் ஆர் லைக் கமல்ஸ் மூவி, இட்ஸ் வே அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம்ஸ். நீ வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஆரம்பிச்சிடுற, அது எதுவுமே நடக்க அந்த டைமுக்கு வந்து அது ஒத்து வர மாட்டேங்குதுன்னா அந்த மாதிரி தான் நான் ஆரம்பிச்சது. 2007-8 வந்து ஐ ஸ்டார்டட் சம்திங் கால் வெட்டிங் ரெஜிஸ்ட்ரி. இன்ன வரைக்கும் நம்ம ஊரில் இல்லை, சரிங்களா. அண்ட் தட் டைம் இட் வாஸ்
too early for its times. அதனால வந்து but then it's just not too early for its time. Why it was not too early for its time நான் கண்டுபிடிச்சேன். And so அந்த மிஸ்டேக்கை அடுத்தது என்னோட எந்த ஸ்டார்ட் அப்புக்குமே நான் பண்ணலை. என்னோட காஃபி ஷாப்பில் நான் பண்ண மிஸ்டேக் வந்து அடுத்த ஸ்டார்ட் அப்பில் பண்ணலை. பட் காஃபி ஷாப் வாஸ் அ சக்ஸஸ்ஃபுல் வெஞ்சர்னு வச்சுக்கோங்களேன். And so whenever you say I've had a previous experience and I closed that startup, the answer should not be for the founder that it didn't make money. It should be why it didn't make money, what was the mistake he or she did, and how to correct it in his or her next startup. That should be the answer first இதுக்கு. செகண்ட் இதுக்கு என்னன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கம்பெனி வந்து வாஸ் மேக்கிங் அரவுண்ட் 12-13 crores turnover and she got an offer for I think she was making 30 crores turnover and she got an offer for 50 crores to sell her company. ஓகே, நான் வாங்கிக்கிறேன் 50 கோடிக்கு உங்கள் கம்பெனியை வாங்கிக்கிறேன். இன்ஃபேக்ட் அதில் வந்து பார்ட்னர்ஷிப்பாக நான் 50 கோடிக்கு வாங்கிக்கிறேன், நீ வந்து ஓனராக இருந்துட்டு நீ திருப்பி நடத்து, விச் மீன்ஸ் ஃபர்தராக she can run and she can get money from further running of the company and there's some more capital infused in the company அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு அவளுக்கு. கரெக்டாக ஒரு 3-4 years பேக் அவள் கொடுக்கல. அவள் வந்துட்டு த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர் ரன்னிங் இட். அவள் வந்துட்டு நம்ம பிள்ளையை கேட்டால் கொடுத்துருவியா, அந்த மாதிரி தான் இது, நீ எப்படி இதை கொடுக்கலான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சண்டை அவள். ஓகே, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவள் கொடுத்துருந்தானா for the capacity of the husband and wife, they would be making a 100 crore turnover company now, or that would have been become a 100 crore turnover company now because they would have had some capital infused, they would have grown the company bigger and they would have made money also. And so your startup is not your baby because you can't get emotionally attached to it. எவ்ரிபடி வந்து வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதே கடைசியில் வந்து அதை விற்றுட்டு போகிறதுக்கு தானே கம்பெனி. கண்டிப்பாக. ஸோ யூ ஷுட் நோ என் டு ஸ்டாப்புங்கிறது 2 விஷயத்துக்கு. ஒன்று வென் வி ஷுட் எக்ஸிட்டுங்கிறதுக்கு, 2வது வென் யூ ஷுட் ஷட் டவுனுங்கிறதுக்கு. யூ ஷுட் நாட் பி just consumed because it's your startup. When you start itself, you should have an exit plan. The exit plan can be acquisition, the exit plan can be IPO, the exit plan can be mergers, but you should have an exit plan. ஓகே, எக்ஸிட் பிளான் இல்லாமல் நீங்கள் ஸ்டார்ட் அப் பிளானே பண்ணாதீங்கன்றீங்க. இன்னொன்று வந்து எல்லா பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஃபவுண்டர்ஸ்கிட்டையும் கேளுங்களேன், அவங்க வந்து ஒரு 10 ஐடியா ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்குற அந்த சக்ஸஸ்ஃபுல் ஐடியா வந்து நடந்துட்டு இருந்திருக்கும். எனக்கு சடனாக இப்போ வந்து எனக்கு தோணுது, இதனால தான் ஜோகோ இன்னும் ஐபிஓ போலியோ அப்படின்னு. இருக்கலாம் அது வந்து ஒரு புரியாத புதிராகவே தான் இருக்குது கடைசி வரைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வென் டு லைக் எக்ஸிட் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வென் டு ஸ்கேல் அ பிஸ்னஸ். ஒரு D2C எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த ஹேர் கேர் கம்பெனியை வச்சுப்போம், சரிங்களா? அந்த புள்ள வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கா, ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கா. அவளோட ஸ்கேலப்பு அப்படிங்கிறது வந்து அதில் வந்து அவள் வந்து ஆக்சசரிஸ் விற்கும் போது ஒரு கோம் விற்கிறாங்க, இல்லைன்னா மற்ற ப்ராடக்ட்ஸ் இது விற்கிறாங்க. அப்போ வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேலப். ஏன்னா அவள் வந்து ப்ராடக்டை விற்கிறது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் விற்காமல் ஷி கேன் ஈவன் செல் இட் டு சம்ஒன் இன் குர்கான். பட் if a person in Singapore is asking, then Divine Foods மாதிரி she has to have a Divine Foods வந்து யூஎஸ்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்காங்க. அண்ட் ஸோ அது ஒரு கைண்ட் ஆஃப் அ ஸ்கேலபிலிட்டி. அடுத்த லொக்கேஷன் போகிறது அது ஒரு கைண்ட் ஆஃப் அ ஸ்கேலபிலிட்டி. இல்லாட்டி அதை விட சின்ன கம்பெனி எடுத்துப்போமே, நம்ம லோக்கலாக இருக்க ஒரு கம்பெனி, சரியா? ஆன்லைனில் வந்து ப்ரெசன்ஸ் இருந்தாலும் ஆன்லைனில் பெருசாக போடாமல் ஒரு ஸ்டால் மட்டும் போடுற இடத்துல, ஆனால் அதுலேயே ஐ ஹேவ் another friend who's making lakhs in it. ஆனால் அவள் வெறும் ஸ்டால்ஸ் மட்டும் தான் போடுவாள். அவள் இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்கா, ஆனால் அதில் பெருசாக ஷி டசன்ட் கான்சன்ட்ரேட். இப்போ அவளோட ஸ்கேலப் வந்து ஒரு இ-காமர்ஸ் போகிறேன், அதுக்கு அப்போ அது ஸ்கேலப் வேறு. B2B எடுத்துக்கோங்களேன். நான் வந்து ஜோஹோலே இருக்குது, எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஜோஹோலேயே. ஹெச்ஆருக்கு வச்சுருக்காங்க, ஃபினான்ஸ்க்கு வச்சுருக்காங்க, சிஆர்எம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு B2B கம்பெனி வந்து ஃபினான்ஸுக்கு ஒரு ஒரு ஆப் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு SaaS ப்ராடக்ட் வச்சுருக்காங்கன்னா, அந்த ஃபினான்ஸ் ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அடுத்ததுக்கு கொடுக்கும் போது அது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கேலப். ஸோ ஒரு கம்பெனி எப்போ ஸ்கேலப் பண்ணணும்னா அவங்க எதுக்கு ஸ்கேலப் பண்ணணும், அது வந்து வெர்டிக்கலாவா ஹரிசாண்டலாவா அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணணும். முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு அவங்க கெப்பாசிட்டியும் அதுக்கு அவங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஸ்கேலப் பண்ணலாம். இஃப் தே டோன்ட் ஹேவ் த பேண்ட்வித் டு ஸ்கேல் அப், அவங்க அதை அவசரமாக பண்ணாங்கன்னா தே வில் டை. ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பிஸ்னஸ் இப்போ வந்து லைக் நான் ஸ்கேலப் பண்ண போகிறேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டே ரைஸ் பண்ண போகிறாங்க இல்லையா? சரி, அது கூட இன்னொன்றுங்க, ஐவ் காட் லைக் ஸோ மெனி பிக்சர்ஸ் லைக் தட். ஓகே, இப்போ நான் இன்னொரு காலேஜுக்கு போகும்போது கூட அதான் பிச்சா இருந்துச்சு. தே வுட் பி டூயிங் ஒன் பிஸ்னஸ். ஓகே, they will want and they'll be doing this business very successful. It will be a proper business. It could be either brick and mortar or it could be some other a proper business, not a startup.
and then they will have this product for which they will want to raise funds. Okay, you cannot raise funds like that. நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த எக்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது, நீங்கள் லட்சக்கணக்கில் டர்ன் ஓவர் பார்க்குறீங்க, இல்லை கோடிக்கணக்கில் டர்ன் ஓவர் பார்க்குறீங்க, ப்ராஃபிட் இருக்குதுலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறது அந்த எக்ஸோட எக்ஸ்பேன்ஷனுக்காக தான் இருக்கணும். நான் என்கிட்ட வந்து எத்தனை பிச் டெக் இருக்குன்னு எனக்கே தெரியும். என்ன பண்ணுவாங்க, அவங்க எக்ஸ் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் அதோட காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒன்று ஒய் க்ரியேட் பண்ணுறாங்க. இட்ஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி, இட்ஸ் நாட் ஒன் அ பார்ட் ஆஃப் திஸ். அண்ட் தே வில் கம் டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் ஒய் அண்ட் தே வில் ஃபைட் வித் அஸ் சேயிங் தட் நான் தான் நல்லா பண்ணுறேனே. நோ, நீ வந்து இந்த பிஸ்னஸுக்கு காசு கேளு, நீ பண்ணுற எக்ஸுக்கு காசு, எனக்கு எக்ஸுக்கு காசு வேணாம்பாங்க. We don't want to fund for something which we don't know if it will work or not. And so எக்ஸ்பேன்ஷனுக்கு காசு கேட்குறாங்க போது we should understand. அப்போ என்ன பண்ணணும்னா, நீ எக்ஸ் பண்ணிகிட்ருக்கல, எக்ஸில் கொஞ்சம் காசு வருதில்ல, அதை எடுத்து கொஞ்சம் ஒய்க்கு போட்டுட்டு அதோட க்ரோத்தை காமிங்க. ஒரு மாதமோ 2 மாதமோ ட்ராக்ஷன். ட்ராக்ஷன் டசன்ட் மீன் ஒன்லி transactional revenue. Traction also means people liking your product. Traction also means the number of users you're having, number of interest you've got. There is this company, ரொட்டி மேக்கர்னு ஒன்று வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. சப்பாத்தி மாவையும் தண்ணியும் ஊற்றுனா அதை அதுவே உங்களுக்கு blend பண்ணி like it will make chapati. இந்த ரொட்டி மேக்கருங்கிறது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சுங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. யூஎஸில் ஒரு நார்த் இந்தியன் கப்பல் தான் இதை பண்ணாங்க. அவங்க ஃபண்டை ரைஸ் பண்ணாங்க ஐடியா. ஓகே, எப்படி தெரியுமா பண்ணாங்க, இந்த ரொட்டி மேக்கர் எப்படி இருக்க போகுதுங்கிறது ஒரு வீடியோ பண்ணிவிட்டு, அந்த வீடியோவை வந்து அப்போ வந்து பெருசாக இன்டர்நெட்டு அதெல்லாம் கிடையாது, இமெயில் மார்க்கெட்டிங் மட்டும்தான் அப்போ. சரிங்களா, இமெயில் மார்க்கெட்டிங் இமெயில் மார்க்கெட்டிங் மாதிரி தான் இருந்துச்சு அப்போ. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் போயிடும். இமெயில் மார்க்கெட்டிங் வந்து நம்ம அப்போல்லாம் வந்து இந்த யாஹூ குரூப்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ யூ கோ ஸ்பேம் இன் அ குரூப். ஃபேஸ்புக் இருந்துச்சு அப்போ, ஃபேஸ்புக்கு மாதிரியே யாஹூ குரூப்ஸு அந்த இதெல்லாம் இருந்துச்சு. அங்கே போய்ட்டு என்ன பண்ணாங்க, இவங்க ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி தான் இந்த மிஷின் இருக்க போது, இந்த மிஷினில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றலாம், உங்கள் ஆட்டாவை போட்டுடலாம், நீங்கள் எத்தனை சப்பாத்தின்னு சொன்னீங்கன்னா அது உருட்டி அத்தனை சப்பாத்தியை பண்ணி உங்களுக்கு கொடுத்துரும். இதுதான் அவங்களோட அந்த வீடியோ கண்டென்ட். They didn't have a product. All they said was, this is what is going to happen. If you want this, subscribe. Put your email as an interest. They put this up and they put it out in the market. They gave it to all the Indian community. They put it up in email marketing. They put it in Yahoo groups and all that. In 2 months, they had more than 2-3 million interest. And they got funding. Which means, நான் அந்த ஐடியா வச்சுருக்கேன், எனக்கு காசு கொடு அப்படின்னு கேட்குறது எப்படி? நீ ஏதாவது ஒரு வே ஆஃப் ட்ராக்ஷன் காமிக்கிறது எப்படி? They just showed a traction of 2 million people wanting this product. After a certain period of time, instead of just an email, நான் வந்து உங்கள் இமெயில் போட்டு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கலாம், நான் இமெயில் போட்டு இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்கலாம். ஒரு 2 மாதம் கழிச்சோ 1 மாதம் கழிச்சோ ஒரு மினிமம் $5 என்னமோ போட சொன்னாங்களாம். People paid up. And so that is a way of assuring the investors, saying that, listen, I have 2 million people, of it like 50,000 people paid me $5. இல்லை, ஐம் ஸோ க்யூரியஸ். இன்னும் இந்த மாதிரிலாம் நம்ம பிஸ்னஸ் மாடலில் இது பண்ணோன்னா அதை காப்பி பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல இப்போ இருக்கிற மார்க்கெட்டில். இல்லைங்க, காப்பி பண்ணுறது வந்துட்டு இல்லைங்க. நேத்தி சாம் ஆல்மனோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேங்க. சரியா, ஹி சேஸ் ஹையர் அந்த நம்ம என்னது நியூயார்க்கில் ஒரு இது இருக்குது, இந்த ஸ்கொயர் ஒன்று இருக்குல்ல, நியூயார்க் ஸ்கொயர். அங்கே வந்து நம்ம யூ கேன் ஹையர் தட் போர்ட் அண்ட் யூ கேன் புட் அப் த கண்டென்ட். தெரியும்ல, அந்த போர்டை ஹையர் பண்ணி உன் ஐடியா அவங்க போடு, அப்போ கூட யாரும் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டாங்களாம். Sam Altman actually said this. Okay, because execution is a different ball game. You can't execute the same thing the way that I want to execute. டீநகர் ஏன் போகிறோம்? RMKV இருக்குது, சென்னை சில்ஸ் இருக்குது, குமரன் இருக்குது, நல்லி இருக்குது, அதுக்காக தானே போகிறோம். ஆனால் RMKVக்குன்னு இருக்க க்ரௌடு வந்து குமரனுக்குள்ளே வரமாட்டாங்க. சரவணா ஸ்டோர்ஸ்குள்ளே இருக்க குமரன் இது வந்து பாலமுக்கு போக மாட்டாங்க. சுந்தரி போகிறவங்க வந்து சென்னை சில்க்ஸ் போக மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி. சரியா? ஸோ எக்ஸிக்யூஷன் இஸ் அப்சல்யூட்லி த ஒன் விச் இஸ் கோயிங் டு நெயில் யுவர் ப்ராடக்ட். நம்ம ஐடியாவை வந்து கூவி விற்றா கூட அது நடக்காது. இப்போது வந்து இன்டர்நெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த பீப்புள் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ்
இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மட்டும் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்ரிவேர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் மட்டும் தான் இருக்குது. சக்ஸஸை வந்து எதில் அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து எப்படி அளக்குறாங்க? லைக் ரெவென்யூவில் அளக்குறாங்களா, இல்லை மார்க்கெட்டிங்கா? என்னோடய பிராண்ட் இவ்வளோ ரீச் ஆகிடுச்சு. ஏன்னா எல்லா மார்க்கெட்டிங் பண்ணி நமக்கு எல்லா தெரிஞ்ச பிராண்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் அ ப்ராஃபிட்டபிள் பிராண்டானா கிடையாது. கண்டிப்பாக எதில் வந்து அவங்க வந்து இந்த சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அப்படின்றத லைக் அந்த சக்ஸஸுங்கிறது நம்ம பர்சனல் சக்ஸஸ் தான் மாதிரி தானே. சில பேருக்கு வந்து புதுசாக சைக்கிள் வாங்குறது ஒரு பெரிய சந்தோஷம், சில பேருக்கு வந்து மாருதி கார் வாங்குறது சந்தோஷம், சில பேருக்கு BMW வாங்குறது தான் சந்தோஷம். ஸோ இட்ஸ் வெரி ரிலேட்டிவ் to one particular person in particular situation. And so each person's success is their own. I don't think so we can have a yardstick to say this is success, this is not success. There might be someone, I know someone who celebrated for 500 likes in LinkedIn or 500 people friend request or என்ன சொல்லுவாங்க followers in LinkedIn. Okay, I know people who don't do it for even a lakh. And so it's very very relative. It depends on the person. Successum failure ரெண்டுமே. நான் வந்து சில டைம் வந்து என் ஹஸ்பண்ட்டை புலம்பேன், எனக்கு வந்து ஐம் வெரி வெரி அன்லக்கி அப்படின்னு சொல்லுவான். ஒன்னளவுக்கு லக்கியான இந்த உலகத்தில் ஆளே கிடையாது, உனக்கு தெரியும்ல. 3 வேளை சோறு வருது, நல்ல வீட்டில் இருக்க, வந்து கார் வச்சுருக்க, சமையலுக்கு ஆள் இருக்குது, உனக்கு இதை விட என்ன வேணும் அப்படின்னு கேட்பான். சம்டைம்ஸ் வாட் ஹி சேஸ் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். There are so many people who are suffering so much and I have so much to be thankful for. ஏன்னா இப்போது வந்து லைக் ஈவன் எல்லா பிஸ்னஸஸுமே எடுத்துக்கோங்களேன். எவ்ரி பிஸ்னஸஸ் வந்து நான் ஏஐயில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறேன், நான் ஆட்டோமேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி எவ்ரிபடி இஸ் டூயிங். அண்ட் இப்போது ஆஸ் அ இன்வெஸ்டராக வந்து எப்படி அவங்கெல்லாம் பார்க்குறாங்க திஸ் ஆட்டோமேஷன்னு நான் சொல்லலை, ஏஐக்கு சொல்கிறேன். போன ஆகஸ்ட் மாதம் வந்து எபிக் ஏஞ்சல்ஸ் சிங்கப்பூரில் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது மூலமாக ஒரு ஆஸ்திரேலியன் ஏஐ வீடியோ கன்வர்ஷன் கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணேன். சரிங்களா? what they were doing is, நீங்கள் இப்போ நம்ம 2 பேரும் தமிழில் பேசிகிட்டு இருக்கோம்ல, they were doing it for ஸ்பானிஷ், மேண்ட்ரின் அண்ட் இங்கிலீஷ். இப்போ நம்ம இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக இங்கிலீஷ்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாஃப்ட்வேரில் கொடுத்தா உங்கள் டோன், உங்கள் வாய்ஸ், என் டோன், என் வாய்ஸில் மொத்தமே வந்து ஸ்பானிஷும் மேண்ட்ரின்லையும் கொடுத்துரும். இதுதான் இட் வாஸ் அ திங். இது போன வருஷம் ஆகஸ்ட்டில் எங்களுக்கு வந்துச்சு. நாங்கள் காசு கொடுத்து அவங்களுக்கு காசு போனது வந்து அக்டோபர் நவம்பரில் போச்சு. சரியா? And ஆனால் என்ன, இட் வாஸ் டேக்கிங் 4 days for them to do a 8-minute video. Okay. And so இது நடந்து நவம்பர் பிகினிங்லேயோ அக்டோபர் பிகினிங்லேயோ உங்களுக்கு காசு போச்சுங்க. பேச ஆரம்பித்து ஒரு 4 மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு காசு போச்சு. தட்ஸ் வாட் ஐ ரிமெம்பர் ரஃப்லி. ஸோ நவம்பர் பிகினிங்கா டிசம்பர் பிகினிங்கான்னு தெரில. பட் ஃபெப்ரவரியில் அண்ட் US company came which did the same thing in 4 hours. இப்போ லைக் ஆப்பிளுமே வந்து பண்ணுறாங்க இல்லையா? இப்போ நிறைய கம்பெனி வந்துச்சு. நான் வந்து ஃபெப்ரவரியில் US கம்பெனி பார்த்தேன்ல, மார்ச் ஏப்ரல் வந்து ஒரு பெங்களூர் கம்பெனி பார்த்தேன். we are also voice agents அப்படிங்களா? ஸோ இப்போ ஏப்ரல் மேல வந்து ஐ சா நாட் ஏப்ரல் மே மார்ச் ஏப்ரல் வந்து ஐ சா பெங்களூர் கம்பெனி which was actually getting buyed out by a Canadian company. They are doing the same thing but for Indian languages. நான் தமிழில் பேசி கொடுத்தோம்னா அது வந்து வேற இதில் கன்வெர்ட் பண்ணும். எக்ஸாக்ட்லி அந்த மாதிரி வந்து he was doing it. But he was doing it for ஸ்பீச் மான்லாம் நிறைய டூல் இருக்கு. எனக்கு தெரியல. also translate things. இப்போ வந்து என்னன்னா, அந்த பசங்க வந்து ஹிந்தி டு இங்கிலீஷ் அண்ட் மராத்தி டு இங்கிலீஷ் பண்ணிட்டு இருந்தானுங்க அந்த பெங்களூர் பசங்க. சரிங்களா? என்ன ஆச்சுன்னா, அந்த காசு நான் போட்டது போயிடுச்சு. அண்ட் ஸோ 2 months டைமில் AI is so fast now. நிஜமாவே இண்டஸ்ட்ரியில் வந்து இப்போ ஏஐ கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எல்லா இன்வெஸ்டும் பயப்படுறாங்க. ஏன்னா த க்ரோத்தோட டைம் இருக்குல்ல, இட்ஸ் பிகம் ஸோ ஷார்ட் தட் வாட் இஃப் ஐ இன்வெஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட் மந்த் சம்திங் எல்ஸ் கம்ஸ் அப். அந்த இது மொத்தமாக இட்ஸ் ஜஸ்ட் கான். யூ கான்ட் இவன் லைக் இப்போ மிச்ச ப்ராடக்ட்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வந்து இப்போ ஒரு ஹைட்ரஜன் கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் இதுக்கு போயிருந்தோம், ஒரு பிச்சிங் இதுக்கு போயிருந்தேன். அப்போ வந்து எங்கூட அந்த இன்னொரு இன்வெஸ்டர் வந்து ஒன்று சொல்லிட்டு இருந்தார், த கை இஸ் ஆசம். இந்த ப்ராடக்ட் விற்காட்டி கூட அவன் வந்து இந்த ப்ராடக்டை வேறு எதுவுக்கு பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது ஹைட்ரஜன் பேட்டரி ப்ராடக்ட் ஒன்று. சரியா? அந்த மாதிரி ஏஐக்கு சொல்ல முடியாது நம்ம வந்து. இட் வாஸ் இட்ஸ் வெரி ஷாக்கிங். பிகாஸ் நான் கையை சுட்டுட்டேங்க. அதனால் நான் வந்து இப்போ என்கிட்ட ஒரு ஏஐ கம்பெனின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு 100 தடவை யோசிக்கிறேன். இது நடந்து முடிஞ்சு ஜூன் ஜூலையில் வந்து வேற ஒரு ஏஐ கம்பெனி, ஒரு ஸ்டூடெண்ட் ஏஐ கம்பெனி வந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த ப்ராடக்ட்டு. சரின்னு சொல்லிட்டு என்னோடய கிளாஸ்மேட்ஸ் கிட்டக்க வந்து டியூ டெலிஜென்ஸ் பண்ணுறதுக்காக காமிச்சேன்.
அந்த பையன்கிட்ட வந்து இந்த பிச் டெக்கை மட்டும் தான் அனுப்பிச்சேன். அவன் வந்து 8 ப்ராடக்ட் அனுப்பிச்சான் இந்த மாதிரி. அடுத்த நான் அனுப்பிச்ச ஒரு 20 நிமிஷத்தில் அவன் வந்து எனக்கு 8 ப்ராடக்ட் அனுப்பிச்சு இதை பண்ணாதன்ட்டான். ஏன்னா அத்தனை பேர் இதை ஒர்க் பண்ணுறாங்களாம். ஸோ ரைட் நவ் எஸ் ஏஐ இஸ் ஹாட், பட் அகெயின் it's very very hot in among investors, because unless you have like something which is groundbreaking, it's very difficult to convince an investor to put in money, because we don't know how fast this product is going to become obsolete. கொஞ்சம் மனசு வலிக்குது. Sorry. இல்ல எனிவேஸ் we are bootstrapped actually. That's good thing. இல்லைங்க, பெஸ்ட் திங் இஸ் டு பி bootstrappedங்க. யார் எங்கிட்ட வந்தாலும் அதான் சொல்லுவேன், நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. இன்வெஸ்டர், ஃபண்ட் ரைசிங் எதுவுமே பண்ணாதீங்க, பிகாஸ் நவ் த வேர்ல்ட் இஸ் சேஞ்சிங். பட் ஆனால் அந்த கல்ச்சர் க்ரியேட் பண்ணிட்டாங்களாம். இப்போ எனக்கு வந்து பர்சனலி நீங்கள் கேட்டிங்கன்னா, இது முன்னாடி இருந்த ஸ்டார்ட் அப் இப்போ வந்து அந்த அக்வயர் பண்ணியிருக்க மாதிரி தான், லைக் வி ஹவ் ஸ்டார்ட் திஸ் கம்பெனி. ஸோ எனக்கு நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா, எவ்ரிபடி வந்து அந்த ஃபண்டிங் ரேஸில் இருக்கும்போது ஐ வாண்ட் டு கெட் அ டேஸ்ட் ஆஃப் இட். வாட் இஸ் தட் ஃபண்டிங் கல்ச்சர் அப்படின்றது. அது உள்ளே போகிறப்போ நிறைய டேர்ம்ஸ் வருது, நிறைய அது அந்த இதே வேறு மாதிரி போகுது, இந்த திங்கிங்கே வேறு மாதிரி. லிட்ரேச்சர் நம்ம பேசினோம்ல, அந்த ஃபண்டிங்க்கு தனி ஃபினான்ஷியல் லிட்ரேச்சர் வேணுங்க. நான் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஜேர்னி ஆரம்பித்த போது எனக்கு எதுவுமே தெரியாது. யூ won't believe me, I learned every single point about on a term sheet before even I went to sign a term sheet. நான் வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃபண்டிங் வந்து SISFS ஃபண்டிங் நம்ம கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜோட இன்குபேஷன் சென்டர் CICன்னு இருக்குது, கிரசன்ட் இனோவேஷன் அண்ட் இன்குபேஷன் கவுன்சில், அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். அந்த அவங்க ஆடிட்டர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, அன்றைக்கி நாங்கள் SISFS வாங்கும் போது எங்கள் கூட கிட்டத்தட்ட 8 பேரோ 10 பேரோ வாங்கினாங்க. எல்லாருமே டேர்ம் ஷீட்டில் கையெழுத்து போட்டாங்களாம். நான் மட்டும்தான் வச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட்டாக கேட்டு பேசி சேஞ்ச் பண்ணி இதெல்லாம் பண்ண சொன்னார். இத்தனை பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க, நீ மட்டும் தான் என்கிட்ட வாங்காமல் இருக்க, யூ மேக்கிங் ஆல் த சேஞ்சஸ் யூ டாக்கிங் டு மீன். ஏன்னா நான் அவ்வளோ படித்தேன், சேட் அண்ட் ஐ லேர்ன்ட் எவ்ரி திங். என்னோட ஆஃபீஸ் ரூமில் வந்து ஒரு பெரிய ஒயிட் போர்டு வச்சுட்டு அங்கே வந்து லிக்விட் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர்ஸ் இருந்தால் வாங்கக்கூடாதுன்னு பெருசாக போர்டில் எழுதி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது டேர்ம்ஸ் இருக்கும் இல்லையா டேர்ம் ஷீட்டில், இதெல்லாம் நீங்கள் வந்து பாருங்க, இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம தனியாக ஒரு செஷன் தான் வைக்கணும். ஏதோ ஒரு 4 points. இட்ஸ் அகேன் டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் திங்ஸ். நிறைய இருக்குங்க. ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃப் ரெஃப்யூசல்னு இருக்குது, இந்த லிக்விடேஷன் காஸ்ட் கிளாஸஸ் இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி சொல்லிட்டு போனாலும் அவங்களுக்கு புரியாது. மேபி வி குட் ஆக்சுவலி நம்ம பேசின மாதிரி இல்லை, நீங்கள் கூட அந்த போஸ்ட்லாம் பார்த்து சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி தனியாக ஒன்று வச்சுட்டு தனியாக ஒன்று பண்ணாதாங்க உண்டு. தெர் ஆர் சோ மெனி டேர்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ். நம்ம வேணால் தனியாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணிப்போம் அதுக்கு. we will get couple of other investors and we like make like a small round table and sit and talk, because that's very important for people to know. And அது சொன்னாலும் இப்போ ரேண்டமாக நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியும். ChatGPTல போய் கேட்பாங்க, இந்த மாதிரி இந்த பாட்காஸ்ட்ல இந்த வேர்ட் சொன்னாங்க அப்படின்னா என்ன. நான் வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்டே கொடுக்குறேங்க. ப்ளீஸ்ங்களா, கண்டிப்பாக கொடுக்குறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபண்டிங் பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, இதுலேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஃபண்ட்ஸ், கிராண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது லைக் விசி ஃபர்ம்ஸ் போனால் அங்கே ஒரு லைக் ஃபண்டிங் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லுவாங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா. லைக் கேன் யூ பிரேக் இட் டவுன்? ஓகே, ஃபஸ்ட்டுங்க ஒரு நம்ம வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்து நிறைய ஸ்டார்ட் அப்புங்கிறது இப்போ கேட்குறேன் அரசி அப்படின்னு சொன்னீங்கல்ல. எங்கள் அப்பா ஒன்று சொல்லுவாங்க, வாட் யுவர் மைண்ட் நோஸ் யுவர் ஐ சீஸ். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்கோடா கார் வச்சுருந்தோம்னா ரோட்டில் வந்து அந்த ஸ்கோடா குஷாக்கே நிறையா தெரியுமா. நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் அப் உள்ளே நுழைஞ்சிட்டதுனால நம்ம சர்க்கிள் சுற்றி ஸ்டார்ட் அப்பாகவே இருக்கும். அதனால் வி பி ஹியரிங் அ லாட். ஒரு டாக்டர்கிட்ட போய் பேசுங்க, ஸ்டார்ட் அப்னு ஒரு உலகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஒரு டாக்டர். ஒரு கோடு எழுதுகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பற்றி தான் நிறையா தெரியும். அந்த மாதிரி வந்து வாட் யுவர் மைண்ட் நோஸ் யுவர் ஐசிஸ். அண்ட் ஸோ நம்ம ஸ்டார்ட் அப்குள்ளே வந்துட்டோம்னாலே நம்ம இந்த வார்த்தைங்க எல்லாத்தையும் கேட்போம், நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே. அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஒருத்தங்க டெக்காக இருக்கலாம், நான் டெக்காக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், B2Cயாக இருக்கலாம், B2Bயாக இருக்கலாம். அவங்க வந்து பிஸ்னஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ளே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கொஞ்சமாக தன்னோட கையில் இருந்து காசை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரவுண்ட்ஸ் மாதிரின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் ஃபூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த 3 பேர்கிட்டக்க நம்ம காசை வாங்கி போட்டு பிஸ்னஸை திருப்பி கொஞ்சம் ரன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஸ்னஸஸாக இருந்தால் பேங்க்ஸ் கிட்ட போகிறது தாங்க பெஸ்ட்டு. NFBCஸ்க்கோ பேங்க்ஸ் கிட்டேயோ போனால் பிஸ்னஸில் நீங்கள் வந்து என்ன ட்ராக்ஷன் வச்சுருக்கீங்களோ, இன்ஃபேக்ட் இப்போலாம் வந்து கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்ஸ் ஒர்க் ஃபார் போத் பிஸ்னஸஸ் அண்ட் ஸ்டார்ட் அப்ஸ்.
கவர்மெண்ட்டோட வெப்சைட் மூலமாகவே நம்ம போகலாம். அப்படி அதில் போனீங்கன்னா என்ன ஆகும்னா, நம்ம வந்து யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், பேங்க்கில் வந்து நம்ம போய் ஒரு லோன் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கொலாட்ரல் கேட்பாங்க. இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் வந்து கொலாட்ரல் இல்லாமல் கொடுப்பாங்க. இது வந்து எல்லா பேங்க்கும் கொடுத்து ஆகணும். நம்ம அந்த சென்ட்ரலைஸ்ட் வழியாக போனோம்னா, நீங்கள் அந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் அப்ளை பண்ணும் போது, இப்போ நீங்கள் வந்து அடையாரில் இருக்கீங்கன்னா, அடையாரில் இருக்க ஒரு கவர்மெண்ட் பேங்க் அதை கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ரூட் பண்ணும் அந்த பேங்க்குக்கு. ஆனால் உங்கள் ட்ராக்ஷன் ரெக்கார்டை வச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் 40,000 மாதம் மாதம் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு 1 லட்ச ரூபாயோ 2 லட்ச ரூபாயோ கிடைக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபாயோ 3 லட்ச ரூபாயோ பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ உங்களோட மந்த்லி டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் காசு வரும். பிஸ்னஸாக இருந்தால் என்எஃபிசிஸ்கிட்டயோ பேங்க்ஸ்கிட்டயோ போயிடுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் காசு போடுங்க, அப்புறமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட வாங்குங்க, 3வது பேங்க்ஸ் கிட்ட போயிடுங்க. பெஸ்ட் ஈஸி, ஆக்சுவலாக ரொம்ப குவிக்காக வந்துடுங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி, தே ஹேவ் அ சாஸ் ப்ராடக்ட். அவங்கள்ட்ட 50 லட்சம், அவங்க இதே மாதிரி இன்வெஸ்டர்கிட்ட வந்தாங்க. அவங்க வந்து தே ஆர் டூயிங் லைக் ஒரு 30 lakhs பர் மந்த் டர்ன் ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. சரியா, 30 lakhs பர் மந்த் டர்ன் ஓவர் பண்ணுறது இன்வெஸ்டர் கொடுக்கலாம். ஆனால் ஒரு இன்வெஸ்டர்கிட்ட அவங்க வந்து டியூ டிலிஜென்ஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த 70 லட்சமோ என்னமோ தான் கேட்டாங்க. அது அவங்களுக்கு போகிறதுக்கு டைமுக்கு அவங்க பேங்க்கில் போயிட்டு இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீமில் காசு வாங்கிட்டு ஈஸியாக போயிடலாம். ஓடி கிடச்சிச்சிங்க அவங்களுக்கு. தே வாண்டட் 70 lakhs, தே காட் ஓடி இன் லைக் ஆல்மோஸ்ட் 4-5 weeks. சரிங்களா. அண்ட் ஸோ if you are a business or even a startup, if you first you have to get your traction. To get your traction, put in your own money, get from friends and family, and after you do these two, if you have traction, go to banks. The best is that there are a lot of schemes where you don't have to, there are a lot of schemes with a lot of subsidies nga. பேங்க்கில் விமன் ஃபவுண்டராக இருந்தால் இன்னும் நிறையா சப்சிடிஸ் இருக்குது. நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா வாங்கினீங்கன்னா 30% வரைக்கும்லாம் சப்சிடி இருக்குது. நீங்கள் 30,000 கொடுக்க வேண்டாம். அந்த 70,000க்கு நீங்கள் வந்து வட்டி போட்டு கொடுக்கலாம். அந்த வட்டியும் ரொம்ப சொற்பமான வட்டி தான். சரிங்களா. ரொம்ப ஒரு there are banks which give you this for 4%, ஓகே. பட் ஆனால் இந்த இது வேறு பண்ணுறாங்க இல்லையா, வந்து டெட் ஃப்ரீ கம்பெனி அப்படின்லாம் கிளைம் பண்ணுறாங்க இல்லையா இன்வெஸ்டர்ஸ்கிட்ட போகும்போது. ஆமாம், டெட் ஃப்ரீ தானே. நீங்கள் அந்த கடனை வாங்குறீங்க, அடைச்சிட போகிறீங்கல்ல பேங்க்கில். டெட் ஃப்ரீனா கடன் வாங்காமல் இருக்கவங்க டெட் ஃப்ரீ கிடையாது, வாங்கிட்டு அடைச்சவங்க தான் டெட். நீ அதை வாங்கிட்டு அதையும் அடைச்சி முடிச்சிட்டிங்கன்னா யோ டெட் ஃப்ரீ. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஓன் காசு, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, அதுக்கப்புறம் பேங்க்ஸ் பாருங்கள். இது 3 முடிஞ்சிருச்சுன்னா யூ கேன் கோ டு ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். ஸ்மால் செக் சைஸஸ் போடுற ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ். இதுலேயே 2 இருக்காங்கங்க. நான் 60+ இருக்கும் போது I had a contact with one of the biggest education institutions. ஓகே. அவங்க கிட்டக்க வந்து I think we went for 50 lakhs or something. சரிங்களா. அவர் என்னமா சொன்னார், 50 lakhs ஓகே அரசி, நாளைக்கே கொடுத்துடலாம், நீ தினைக்கு எவ்வளோ கொடுப்ப அப்படின்னாரு. எனக்கு புரியல. சரியா, எனக்கு புரியல. என்ன சார் கேட்குறீங்கன்னா, those are the people who actually give money for the businesses. He had given 50 lakhs to a biryani kada who was giving him every day per certain amount. இப்போ வந்து my husband and I are trying to invest in one restaurant here in Besant Nagar. அவங்க என்கிட்ட தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ ரூபா போடுங்க, நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளோ ரூபா திருப்பி கொடுத்துருவேன். இதுதான் வட்டிக்கு வாங்கின மாதிரி தான். இல்லைங்க, தட்ஸ் ட்ரூ. பட் ஆனால் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸஸில் இட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் மாடல். மார்க்கெட்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும் இல்லையா, வார வட்டிலாம் கொடுப்பாங்க. இட்ஸ் ஆக்சுவலி ரெகுலேட்டட் மாடல். இது அஃபிஷியலாகவே நடக்குது. And so it's not even just cash transaction, it's a proper on books transaction. And so but these are also angel investors. And so if you are in a transactional business, நீங்கள் ஸ்விக்கி மாதிரி ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், you can as well go take this because you're having everyday cash. If you want to, there are a lot of people who mailed me saying that I want to do a health and wellness coffee shop. You're not a startup. You're doing a coffee shop. It's not a startup. But you can go to people like these who will be interested in giving you. These are also angel investors. They can going to friends and family, yourself, friends and family, if possible banks, ability angel investors. And with angel investors, it's more easier to get the check. Remember this manufacturing guy who has a SaaS product who asked me for 75 lakhs. When as an investor, it takes like
6 months to do the due diligence, get all the investors to put in, angel investors, that's a syndicate, angel syndicate to put in the money and then make go to his account. ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டர் வந்து சின்ன சின்ன அமௌண்ட் போடுறது ஈஸியாக போட்டுருவாங்க, 5 லட்சம் 6 லட்சம். ஐ நோ அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் who's actually put money to all the பூக்கடாக்கா, அயன் கடைக்காரன், காய்கறி கடைக்காரன் என் குரோம்பெட், அவங்க எல்லாருக்கும் அடுத்த பிரான்ச் போடுறதுக்கு காசு கொடுத்து he is making so much of money from that. எல்லாருக்கும் எப்படின்னா 1 லட்சம் 2 லட்சம். And so angel investors போங்க, there are a lot of angel investors who put small checks. So the checks are between 2 to 10 lakhs. Exactly. There is this biotech company who wants 4 lakhs now. That is, இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக நிறைய சிண்டிகேட்ஸில் போடுற இடத்துல அந்த குட்டி குட்டி அமௌண்ட் இருக்குல்ல, தட் ஆக்சுவலி ஐ கேன் see if it can make a profit or loss. அவங்க எதுக்கு கேட்குறாங்க, தே வெரி வெரி கிளியர். நான் வந்து அது ஒரு டீப் டெக் கம்பெனி திணிக்கும், நான் வந்து இந்த ஸ்டேஜ் 3ல் இருக்கேன், நான் இப்போ ஸ்டேஜ் 8க்கு போகிறதுக்கு வேணும். And so when you are so clear on your output, see, அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் முடித்ததுக்கப்புறமா ஏஞ்சல் சிண்டிகேட்ஸ் முடிச்சதுக்கப்புறமா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். ப்ரைவேட் ஈக்விட்டிலாம் நம்ம இப்போ போகவே மாட்டோம். ப்ரைவேட் ஈக்விட்டிலாம் இருக்கிறதுலே பெரிய செக் சைஸ், பெரிய கம்பெனிஸ். ஸோ தீஸ் ஆர் த மெத்தட்ஸ் ஸ்டார்ட் அப் ஷுட் கோ ஃபார். அது நடுவில் முக்கியமான விஷயத்தை ஸ்டார்ட் அப்புக்கு மறந்துட்டேன், கிராண்ட்ஸுங்க. அந்த உங்கள் காசு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி காசு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் கிராண்ட்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக அவ்வளோ கிராண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸோ நீங்கள் வந்து அந்த கிராண்ட்ஸ் சைட்ஸுக்கெலாம் போயிட்டு பார்த்து, நீங்கள் இதுக்கு இப்போ நாளைக்கு ஒருத்தங்க வந்து ஒரு பேனலுக்கு வராங்க. ஷீ ஹாஸ் அ பயோடெக் கம்பெனி. ஷீ இஸ் raised 97 lakhs in grants alone. அதுவும் எப்படி ஒரு வருஷத்தில், which means she needn't pay that money back to the government. But she is a deep tech biotech company. Okay. And so all you have to do is be aware of what are the grants available in your businesses. And so you can't like have wanting to do a coffee shop with a health wellness food only or a training institution and try getting grants. Or grants you can get for, probably you can get for a deep tech company, you can get for a clean tech company, you can get for a fintech company. சோஷியலி ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம் எடுத்து யூ ஆர் சால்விங் அப்படின்னா இல்லை, ரொம்ப டீப் டெக், அதுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் இம்பேக்ட்டுக்கான கம்பெனிக்கும் கிராண்ட்ஸ் கிடைக்கும், டீப் டெக்குக்கும் கிராண்ட்ஸ் கிடைக்கும். பட் இப்போது வந்து லைக் மேக்ஸிமம் இப்போது தமிழ்நாட்டில் கேட்டால் எங்கேயுமே கிராண்ட்ஸ் அவைலபிள் இல்லை, காலி அப்படின்லாம் சொல்கிறாங்களே. எனக்கு என்னன்னா, அன்னைக்கு ஒருத்தர் வந்தார், எனக்கும் அவருக்கு லிட்டரலாக சண்டையே போயிடுச்சு. அவர் வந்து நான் வந்து ஸ்டார்ட் அப் எனக்கு போயிட்டு ஐடியா வச்சுருக்கேன், நான் இது வரைக்கும் எங்கேயுமே இல்லாத ஐடியா, இந்த பிஸ்னஸ் வந்துச்சுன்னா $1 billion பிஸ்னஸாக இருக்கும், எனக்கு வந்து நீங்கள் காசு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா. சார், நீங்கள் இதை சொல்கிறீங்க சரியா, ஒருத்தன் ஒன்று ஆல்ரெடி ப்ராடக்டை பண்ணிட்டான், நான் உங்களுக்கு காசு கொடுக்கணும், ப்ராடக்ட் பண்ணவனுக்கு காசு கொடுப்பேனா? அவர் அவ்வளோ கோமாக இருக்கார் ஸ்டார்ட் அப் என் மேலே, அவருக்கு கிராண்ட் கொடுக்கலன்னு. நான் இந்த கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு புரியுதே, they don't understand the other side's problem. I see 4 startups. One guy has put his own money and is doing something. You have an idea on the paper and you say that you will become a $1 billion company in a year. Will I actually give the money to someone who has actually put some money, by his own money, and who has done something, or will I give it to an idea in the paper? And so you should actually sit in the other person's shoe and also think. இப்போது வாட் இஸ் ஆக்சுவலி கிராண்ட்ஸ்? இப்போ நான் நிறைய லைக் இந்த ஸ்டார்ட் அப் மென்டார்ஸ், இவங்கெல்லாம் ஸ்டார்ட் அப் கவுன்சில்ஸ், அவங்க கூட எல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வி ஹேவ் பின் டைட் அப். இப்போ அவங்கெல்லாம் சொல்லும்போது கிராண்ட்ஸ் இட்ஸ் அ ஃப்ரீ மணி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இஸ் இட் ஆக்சுவலி அ ஃப்ரீ மணி? லைக் ஃப்ரீ மணினா ஃபார் whom? ஓகே, அப்புறம் நீங்கள் இன்னொன்று கேட்டிங்க, இப்போ கிராண்ட்ஸ் இல்லைங்கிறாங்க, கவர்மெண்ட்டில் இப்போ மணி இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. அண்ட் ஸோ இப்போ என்னன்னாங்க, 2 விஷயம். கிராண்ட் இஸ் ஃப்ரீ மணி சரிங்களா, ஆனால் இஸ் இட் ஆல்வேஸ் ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் யூஸ்வலி கம்ஸ் வித் அ லாட் ஆஃப் டேக்ஸ். இப்போ வந்து இப்போ கவர்மெண்ட் கிட்ட காசு இருக்குன்னா, கவர்மெண்ட் வந்து டேரெக்டாக இங்கே வாங்க மோனிசா இல்லை வாங்க அரசின்னு சொல்லி அவங்கள்ட்ட காசை கொடுத்துட மாட்டாங்க. அவங்களுக்கு நடுவில் இருக்க ஒரு மீடியம் வேணும். அந்த பர்சன் வந்து இந்த காசை ஹேண்டில் பண்ணி கொடுக்கறதுனால, ஈவன் தோ த கவர்மெண்ட் இஸ் கிவிங் இட் அஸ் அ கிராண்ட் டு தெம், கவர்மெண்ட் வாண்ட்ஸ் இட் மணி பேக். ஆர் த கவர்மெண்ட் சேஸ் give it to person 1, take it back from person 1, give it to person 2. You are responsible for the money. நான் உங்ககிட்ட கணக்கு கேட்பேன்னு சொல்கிறாங்க பேங்க், கவர்மெண்ட் வந்து அந்த பர்சன் கிட்டக்க ஆர் அந்த இன்ஸ்டியூஷன் கிட்டக்க.
And so even though it's considered as a free money, there are certain responsibility for these incubation centers or these private companies to give that money away in a very, very solid and proper manner, and they are responsible for the person who they are giving the money, and that person is also responsible in giving it back. இது எல்லாமே நம்ம டேர்ம் ஷீட்டில் பார்த்துக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் வந்து சும்மா இந்த இடத்துக்கோன்னு 50 லட்சத்தை கொடுக்காது. அந்த ஒரு இன்ஸ்டியூஷன் வழியாக போகிறாங்கன்னா அந்த இன்ஸ்டியூஷன் வழி இல்லைங்க, நாட் நெசசரி. சம்டைம்ஸ் இட்ஸ் கிவன் அவே. தே ஜஸ்ட் வாண்ட் யூ டு கிவ் அ ப்ராடக்ட் பேக். நம்ம வந்து டேர்ம் ஷீட்டை தாங்க பார்க்கணும். இப்போ வந்து பைராக்கில் வந்து நீங்கள் வந்து ஸ்டேக் கொடுக்கணுன்னு இருக்கும். சில இடத்துல ஸ்டேக்கே இல்லாமல் ஈக்விட்டி ஃப்ரீ கிராண்ட்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் அ கிராண்ட் இட் இஸ். There are sometimes grants which you have to give back. There are grants which you needn't give back, but you have to give an interest rate. There are grants which you have to give an interest rate and the principal. There are grants in you which just give an equity, and there are equity free grants. There are all these kinds of grants available. And so when we say that நாங்கள் இப்போ கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி தான். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட், நம்மளோட ஒரு ட்ரெஸ் வச்சுருக்க ஷாப் இருக்காங்கன்னா, அவங்க வந்து அந்த ட்ரெஸ் ஷாப்லேருந்து ஏதாவது ஒரு ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்குறாங்கன்னா, they don't give it away on through 365 days. அவங்களோட ஆனிவர்சரியில் வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு ஃப்ரீ, இல்லாட்டி வந்து ஒரு 50% ஆஃப், அந்த மாதிரி என்றைக்கோ ஒரு நாள் தான் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கிராண்ட்டை எடுத்துகிட்டு இந்த பைராக் கிராண்ட்டு, இல்லாட்டி இந்த கிளைமேட் டெக் கிராண்ட்டு, இல்லாட்டி இந்த டீப் வாட்டர் ப்ளூ எக்கானமி கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு the government will take up grants and they will only give it in one point of time. And that announcement will be made in papers or in all the social medias and everything, and you will have to apply during that time, and the window will get closed. Again it will open up after a year or so. And so grants are not available throughout the year, but different grants are available throughout the year. ஒரு தடவை வந்து ஹரியானா கவர்மெண்ட்டோட கிராண்ட் அவைலபிளாக இருக்கணும். வெப்சைட்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு there is not one single website. Maybe that's a business idea they can do somewhere, have a site where you pay and you get to know all this. But the startup councils அவங்க மூலமா தான் will get to know, no? ஆமாம். Mostly you just have to read a lot and understand. See, there is one small hack to thisங்க. இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து உங்களோட செக்டரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து மாதத்துக்கு 1.5 லட்சம் 2 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து இப்போ மாதத்துக்கு 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுறாங்கல்ல, அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராமில், லிங்க்டின்ல, அவங்களோட எல்லா சோஷியல் மீடியா பேஜில் அந்த ஃபவுண்டர்ஸை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க வந்து எந்தெல்லாம் பார்த்து எடுக்கிறாங்கன்னு பார்த்து அதெல்லாம் நீங்கள் எடுங்க. அவங்க 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா டர்ன் ஓவர் பண்ணிகிட்டு இருக்கும் போது அவங்க எங்கெல்லாம் கிராண்ட் வாங்கினாங்க, அவங்க எங்கெல்லாம் ஃபண்டிங் வாங்கினாங்க, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து that's an easier way to find out what is happening, where it is happening. So that's an easier way to find and get it. Thanks for coming to the podcast, ma'am. Actually, it was நீங்க கூப்பிட்ட உடனே நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்க. ஏன் நான் வரேன், விமென்காக ஒண்ணுனா நான் வரேன் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வந்தீங்க. தேங்க்ஸ் ஃபார் இட். லாஸ்ட்டாக ஏதாவது ஒரு மெசேஜ் விமென் ஆண்டர்பிரனர்ஸ்க்காக பர்டிகுலராக? ஓகே, ஆண்டர்பிரனர்ஸ்க்காகவே சொல்லலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு பிஸ்னஸை வந்து ஹாபியாக பண்ணாமல், பர்டிகுலர்லி விமென், யூ ஷுட் டூ இட் வெரி மச் லைக் ஹவ் மென் டஸ் இட். வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் அந்த ஆள் வந்து அந்த ஆண்மகன் வந்து வேலைக்கு போவார், இல்லை பிஸ்னஸை செய்வார். ஆனால் அந்த பிரச்சனை அந்த லேடிஸ்க்கு தான். மாமியார் உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும், அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். அதே மாதிரி பசங்களுக்கு முடியல, எக்ஸாம் இருக்குது அப்படின்னாலும் த ஹஸ்பண்ட்ஸ், இஃப் தே ஹாவ் அ பிஸ்னஸ் ஆர் இஃப் தே ஆர் ஒர்க்கிங், அது பாட்டுக்கு நடக்கும். நம்ம வந்து ஒரு எக்கோசிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கணுங்க. ஆஸ் அ விமன் வி நீட் டு கிரியேட் என் எக்கோசிஸ்டம் டு ஹெல்ப் அஸ். ஐ நோ இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறேன், ஆனால் ட்ரை டு கிரியேட் அன் எக்கோசிஸ்டம். ரெண்டாவது வந்து வி நீட் டு ஹாவ் அன் எக்கோசிஸ்டம் டு ரேண்ட். எனக்கு வந்து இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாருமே வந்து மேபி தேர் ஒர்க்கிங், மேபி தேர் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். பிஸ்னஸுக்கு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு போய் நீங்கள் புலம்புறதுக்குன்னு உங்களுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் அப்பா அம்மாலையும் புரிஞ்சிக்க முடியாது, உங்கள் ஹஸ்பண்டாலையும் புரிஞ்சிக்க முடியாது, உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூம் யூ ஹேங் அவுட் வெல், அவங்களாலையும் புரிஞ்சிக்க முடியாது. அண்ட் ஸோ வி விமன் ஹாவ் டு கிரியேட் ஒன் சிஸ்டர்ஹுட் வேர் வி கேன் ஆக்சுவலி ஜஸ்ட் கால் அப் அண்ட் ரேண்ட்.
நான் ஃபோன் பண்ணி எனக்கு புலம்பிட்டு நான் ஃபோனை வைக்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு சிஸ்டர்ஹுட் க்ரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேண்டிங் கம்யூனிட்டி, மெனி கேர்ள்ஸ் வில் பி ஹாப்பி. நீங்க கிரியேட் பண்ணுங்க மேம். நான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நாங்க எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஷூர். நான் வந்து இத கண்டிப்பா நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நான் கிரியேட் பண்றேன். ஸோ ஓகே, தி மெசேஜ் டு விமன் ஃபவுண்டர்ஸ் அதான், கிரியேட் யுவர் ஓன் கம்யூனிட்டி. ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ் will understand your business standing and create an ecosystem in home to be more like the men, so that we are also, you know, doing it full time. Thank you so much. Thanks.